மெய்ப்பொருள் காண்பதறிவு தொடர்கிறது. திரு முஸ்தபா ராஜகம்பீர் அப்பாஸ் அவர்கள் சொல்கின்ற போது தாவேக்கா தான் அதுக்கு பொறுப்பெடுக்கணும், தாவேக்கா தான் அது பதில் சொல்லணும் என்று சொல்லியிருந்தார். எதுக்கு பதில் சொல்லணும்? எதுக்கு பதில் சொல்லணும் அதை சொல்லுங்க முதல்ல. எதுக்கு பதில் சொல்லணும்? திமுக இல்லை, நாம் அவர் பேசும்போது சொன்னார் பார்த்தீங்கன்னா, சமூக நீதியை காக்குது, பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க திமுக. பார்த்தீங்கன்னா அப்படியே அனைத்து ஜாதியும் அச்சகராகலாம், சமூக நீதி அம்பேத்கரும் பெரியாரையும் வச்சு தான் நாங்கள் ஏங்க மேல் பாதி உள்ள கோவிலுக்குள்ள கூட்டு போனீங்களா? நீங்க தான் சமூக நீதி பேசுறவங்களா? பட்டு பட்டு ஏன் நீங்க டிஸ்மே ராஜினாமா பண்ணிருங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தேவையில்லை. ஏங்க பேச விடுங்க. கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? கூட்டு போக தானே. பட்டியல் மக்கள் ஓட்டு தேவையா இல்லையா? ஏன் வேங்க வயலில் முதலமைச்சருக்கு வாக்களிச்சாங்கல்ல, குடிக்கிற தண்ணியில மனித கழிவை கழுவுனாங்களே, கலக்குனாங்களே, போக வேண்டியதானே? ஏன் போக மாட்டீங்க? மானாமதுரையில புல்லட் ஓட்டினான்னு சொல்லி ஒரு பட்டியல் மக்களை கையை வெட்டினாங்களே, என்ன கேஸ் போட்டீங்க? முழுக்க முழுக்க சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை மக்கள் பார்த்துத்தானே இருக்கிறாங்க. 2026 யார் பெரியாரை நேசிக்கிறாங்க, யார் அம்பேத்கரை நேசிக்கிறாங்க, யார் காமராஜ் வீட்டுக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க. களத்தில் போகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் களத்தில் போகும்போது மக்கள் வாக்களிப்பாங்க. கண்டிப்பாக டிசம்பருக்குள்ள மிகப்பெரிய மாற்றமான கூட்டணி அமையும் நான் சொல்றேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த கட்ட ஆட்சியை நோக்கி நகர்த்துமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. கண்டிப்பா நடத்தும். எனக்கு திமுகவோட அரசாங்கம் இந்த மாதிரி இருக்கு. எடப்பாடி அரசாங்கம் பிஜேபியை கையில வைத்துக் கொண்டு இருக்கின்றது. இன்னும் கூட்டணி முடிவாகல. அவங்க கூட இருந்த ஜான் பாண்டியனுங்க, கிருஷ்ணசாமிங்க, ஜி.கே. வாசனுங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேடி ஒரு சைடு இருக்காரு, சன் ஒரு சைடு இருக்காரு, விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கும்பிடுறாரு, காங்கிரஸ் ஏசி போட்டு இவ்வளவு பிரச்சனை இல்ல, அவ்வளவு இருந்தாலும் இன்டாக்டா தான் இருக்காங்க. எப்ப வரைக்கும் என்ன பண்ண சொல்லுங்க? காங்கிரஸ் கோடங்கி அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் சொன்னார் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, ஆனா உள்ளதான இருக்காங்க, வெளிய வரல, உள்ளதான இருக்காங்க. தங்களுக்கு எதிர்ப்பு என்று வருகின்ற போது கூட்டணிக்குள்ள ஒன்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நேற்று வரைக்கும் கேக்குறேன். திருநாவுக்கரசு அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொன்னார்னா, எல்லாம் பேசுவோம், எங்களுக்கு ஆசை இருக்கு, கூட்டணி ஆசையெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறதா, கடைசியில வரும்போது கூட்டணியுடைய நிலைப்பாடு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போற சமாதானப்படி போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? டிசம்பருக்கு முடிவு எடுப்பாங்க சார். திருச்சி வேலுசாமி என்ன பேசிட்டு இருக்காரு? அவர் காங்கிரஸ்ல இருக்காரா, பிஜேபியில் இருக்காரா, ஆர்எஸ்எஸ்ல இருக்காரா? காங்கிரஸ் கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசப்படுது? மதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் தொண்டர்கள் என்ன பேசுறாங்க? எல்லா தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய விஷயம் அது டிசம்பர் வரைக்கும் இது போமா? நீங்க சொல்றீங்களா இந்த கூட்டணி நிலைக்கும், டிசம்பர் வரைக்கும் நிலைக்குமா? அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுப்பீங்களா? திமுக கூட்டணி கண்டிப்பாக டிசம்பருக்குள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாறும் என்று நான் சொல்றேன். நீங்க தாவேக கூட்டணி இருப்பீங்க தானே? தாவேக தலைமையில் கூட்டணி யார் வராங்களோ கண்டிப்பாக அங்க இருப்பாங்க. நீங்க இருப்பீங்க தானே? எல்லாரும் இருப்பாங்க. ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு இப்போ ஏற்கனவே திரு அக்னீஸ்வரன் 2 முறை நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல ஒரு இக்கனா இருக்குத்தானே செய்யுது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளராக முஸ்தபா அவர்கள் சொன்னதை போல முதலமைச்சர் வேட்பாளராக விஜய், முதலமைச்சர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சீமான் 2 பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலை. முதலமைச்சராக ஏற்கனவே இருந்த, அவர் சொன்ன மாதிரி 4.5 வருஷம் ஏற்கனவே இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இருவரையும் நோக்கி அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பக்கத்தில் ஒரு இக்கு இருக்கா இல்லையா? அதெல்லாம் முதலமைச்சருக்கு பதவிக்கு இக்கெல்லாம் கிடையாது சார். நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுக ஆட்சியை விட்டு இறக்குவதற்கு எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படின்றதான் யதார்த்தமான பார்வை. ஆனால் நைட்டு 2 மணிக்கு போய் விசிகாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனை எழுப்பி, எப்பா உங்கள் கூட்டணியில் யாருப்பா முதலமைச்சர்னா அந்த தூக்க கழகத்திலே சொல்லுவார் அண்ணன் மு.க. ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு காங்கிரஸை பற்றி முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை பற்றி பேசுனதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ அன்னை சோனியா காந்தி அவர்களோ இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களோ இந்த பிரச்சனையில் பேசி முடிக்கலை. 4வது காங்கிரஸ் அதிகார மையம் தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கேயே பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை எதிர்த்து சகோதரி ஜோதிமணி அவர்களும் கார்த்திக் ப. சிதம்பரம் அவர்களும் சொன்னாங்களே. முன்னாள் நம்முடைய இவர் பேசும்போது சொன்னாங்கள்ல, நம்ம நண்பர் முஸ்தபா சொன்னார்ல, அது திருச்சி வேலுசாமி அவர்கள், அவங்கெல்லாம் பேசுனாங்களே, அவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்களா இல்லை திமுக காரங்களா? அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் சரி கட்டிட்டீங்களா? ஆகவே அங்கேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதை தாண்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த 2 கட்சிகள் தான் பலத்தோடு கொள்கை முரண் இல்லைன்னு சொல்றாங்க. அங்க கொள்கை முரண் இல்லாம எல்லாரும் சேர்ந்து இப்ப சமூக நீதி அல்லது அந்த இடங்கள்ல ஒரு கோட்பாடோடு நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை சார், நீங்கள் கூட்டணியாக இருங்க, கொள்கை முரண் இல்லாமல் இருங்க, அதெல்லாம் கரெக்டு சார். எதுக்காக? மக்களுக்கு நல்லது செய்யறதானே. 5 லட்சம் கோடி கடனை வாங்கிறதுக்கா? இல்லையே. கொள்கை முரண் இல்லைன்னா சிபிஐக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி கொடுங்கங்கிறோம். நீங்கள் வந்து மேல்முறையீடு போகாதீங்க, சாம்சன் அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கன்றோம். அப்போ இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பேசுங்க. இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி. தேசிய கட்சி காங்கிரஸ் வந்து அதிமுகவில் இன்னும் பண்ண முடியாது. அதே போல்தான் இங்கேயும் அது நடக்கு. மத்தியில் ஆட்சியில் இருப்பதனால அதிகார பலத்தை வைத்து நாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலாம் என்று சிலர் நினைத்தால் அது தமிழ்நாட்டில் நடக்காது. தாவேகாவை பொறுத்தளவில் தாவேகா, அதிமுக, பாமக இதுதான் மக்கள் எதிர்பார்த்த அரசியல் வாதிகளை தாண்டி இருக்கக்கூடிய சிந்தனை. இல்ல தாவேகாவும் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வேலை இல்லாம போகும்னு நினைச்ச சில கட்சிகள் ஓட்டமா ஓடி வந்து போட்டிருக்கு. விஜய் அவர் முதலமைச்சர் தலைமை ஏத்துட்டு வந்தா கண்டிப்பா வந்து ஏத்துக்க போறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அண்ணன் அக்னீஸ்வரன் நான் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை. இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னொன்று சொன்னார் பாருங்க, ரொம்ப சூசகமாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, தேசிய கட்சியாக இருக்கிற யாரும் இங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாலே நடக்காது அப்படின்னு உண்மை. ஆனா அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க தான் வருவோம், எங்களுடைய ஆளுமையில தான் இருக்கும், நாங்க கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இவரே பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சரி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக மக்கள் முடிவு எடுக்கிறவங்க. நீங்க எத்தனை கட்சிகள் வந்தாலும் இங்க வந்து பிரதானமா இருக்கிற பிரச்சனையை யார் பேசுகிறார்களோ அவர்கள் மக்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்பாங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப விஜய் வந்திருக்காரு, அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரசிகர்கள்ல எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த நேரம் அவர் நினைத்திருந்தால், விஜய் நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது உண்டு, அவர் நினைச்சிருந்தா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, பல விஷயங்கள் வந்துச்சு. அங்க பாராளுமன்ற தேர்தலில் அவர் நின்று இருந்தால் அவருக்கான சாத்வீகங்கள் என்ன, எத்தனை பர்சன்டேஜ் அவர் கிடைக்கும்னு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும். அங்க அவர் தவற விட்டார். அப்ப தவற விட்டாரா இல்ல அவர் கூட இருந்தவங்க சரியா அவரை கைட் பண்ணலையான்னு தெரியாது எனக்கு. இப்ப வந்து இந்த எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் அவர் வந்து பூர்த்தி பண்ணாம என் தலைமையில நீங்க எல்லாரும் வாங்கன்றது நீங்க நினைச்சு பார்க்கலாம், தப்பு இல்லை சார், எல்லாரும் நினைக்கிறது தான். ஏன்னா வந்து இங்க கனவு காண்பது எல்லாருக்கும் உரிமை. ஏன்னா அப்துல் கலாம் அவர்களே சொல்லிட்டாரு, கனவு காணுங்க, அதுவும் மிகப்பெரிய லெவலுக்கு கனவு காணுங்கன்னு சொல்லிட்டாரு. கனவு தப்பு இல்லை, மக்களுக்காக இறங்கி நீங்க களத்தில் இறங்கினால் உங்களுக்கான அந்த நீங்க கிடைக்கிற விஷயம் நடக்கும். ஆனா களத்துல இறங்குறாங்கன்னா அங்கேயே இருக்காங்களா, இன்னும் இந்த எலைட்ல இருந்து இறங்கி வரலையே. அது வந்தா சரியா திரு அப்பாஸ், லாஸ்ட் அவங்களுடைய நிறைவு பார்வையா இது சாத்தியம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாவேகாவிற்கு வந்து அவங்க அழைப்பு விட்டாங்க. ஃபஸ்ட்டு முதல் மாநில மாநாட்டிலேயே கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசினாங்க, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு மாதிரி விஷயங்களெல்லாம் பேசினாங்க. எந்த கட்சியாவது அந்த பக்கம் போனதா, பனையூர் அலுவலகம் பக்கம் போனதா, தாவேகா பக்கம் ஏதாவது ஒரு கட்சி போனதான்னா அவர்கள் இதுவரைக்கும் வந்து எந்த அதிகாரத்திலையுமே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் ஏற்கனவே இருக்கிற கட்சியோ இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளோ பங்கு தரேன்னு சொன்னாதான் அது வேல்யூவாக எடுத்துக்கிடுவாங்க. நீங்க இன்னும் அதிகாரத்துக்கே வரல, நீங்க அரசியலில் நீங்க வந்து முதல் கட்டமா இருக்கீங்க. அதை நோக்கி நகர்றது தானே, அதை நோக்கி நகர்றது எல்லாருக்குமே உரிமை தாங்க. இப்போ எல்லாருமே இந்த தேர்தல் மன்னன்னு சொல்லி நான் 16வது முறை போட்டிக்கிட்டேன்லாம் சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நிரூபிச்சாதான் கணக்கு, நிரூபிக்காதவங்க எல்லாம் நானும் தேர்தலில் போட்டிக்கிறேன்னு சொல்றது மாதிரி. அது வந்து அவர் திரைப்படத்துறையில சாதனைகள் செஞ்சிருக்கிறாரு, வசூல் சக்கரவர்த்தியா திகழ்றாரு. அதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவும் நம்ம சொல்ல முடியாது. அதனால அவர்கள்லாம் இன்னும் வந்து தன்னை நிரூபிக்காதவர்கள் என்கிற அடிப்படையில் அவங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க கட்சிக்காரங்க கருதிக்கலாம். பொதுமக்கள் கருதவோ வாக்காளர்கள் கருதவோ வேண்டிய அவசியம் கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ஓகே, அதனால் மற்ற கட்சியெல்லாம் துணை மாப்பிள்ளையா இருக்கலாம், மாப்பிள்ளையாக முடியாது. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. நல்லது.